அண்மைச் செய்தியை பார்க்கலாம். பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் சொத்துக்களை விற்று 16,000 கோடி நிதி திரட்ட ஒன்றிய அரசு தீவிரம் காட்டுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அடுத்த வாரம் இறுதி ஒப்புதல் வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் சொத்துக்களை விற்று 16,000 கோடி நிதி திரட்ட ஒன்றிய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அடுத்த வாரம் இறுதி ஒப்புதல் வழங்கப்பட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் சொத்துக்களை விற்று 16,000 கோடி நிதி திரட்ட ஒன்றிய அரசு தீவிரம் காட்டுவதாகவும் பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் சொத்துக்களை விற்க அடுத்த வாரம் இறுதி ஒப்புதல் வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அது கடந்த 2-3 ஆண்டுகளாகவே பிஎஸ்என்எல் நிறுவனத்தை மேம்படுத்த இருப்பதாக ஒன்றிய அரசு தொடர்ந்து அறிவிப்புகள் வெளியிட்டு வந்தது. ஆனால் தற்போது பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் சொத்துக்களை விற்று 16,000 கோடி நிதி திரட்டுவதற்கு ஒன்றிய அரசு முடிவு செய்திருக்கிறது. இதற்கான இறுதி ஒப்புதல் அடுத்த வாரம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த பிஎஸ்என்எல் மற்றும் எம்டிஎன்எல் சொத்துக்கள் பல முக்கிய நகரங்களில் உள்ளன. இவற்றை விற்பதற்காக தேசிய லேண்ட் மானிட்டைசேஷன் கார்ப்பரேஷன் முதற்கட்ட ஒப்புதலை வழங்கி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது இறுதி கட்ட ஒப்புதல் வழங்குவதற்காக அடுத்த வாரம் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தான் பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் சொத்துக்களை விற்று 16,000 கோடி ரூபாய் நிதி திரட்டுவதற்கான இறுதி ஒப்புதல் வழங்குவதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதற்கான முடிவு அடுத்த வாரம் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அசோக், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.